தம்பி பித்தல கொண்டா சதறு வைப்பான் எங்களை கண்டா நட்புக்குள்ள காட்ட மாட்ட மீன் வந்தா சட்டைய மாத்தி போனாங்க டவுன்ல தாத்தா காட்டிப்போம் நம்பி வந்தா உறவை போல. வெல்கம் பேக் வாய்ஸ். நான் தான் உங்கள் பிவிஎஸ் ஆர்ஜிஎஃப் பேசியிருந்தேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பெஸ்ட்டு டைமண்ட் நீங்கள் இந்த ஆப் பேர் வந்து சால்ட் மேங்கோ காய்ஸ். இதில் தான் பெஸ்ட்டு நல்லா ஏர்ன் பண்ண முடியும். இந்த ஸ்டார் காயினை வச்சு தான் மெயினாக நம்மளால் ஏற முடியும். ஃபஸ்ட்டு நாங்கள் பார்க்க போகிற ஸ்டாக் வந்து டாஸ்க் வந்து கீழே பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து நீங்கள் வெயிட் பண்ணோம், அந்த செகண்ட்ஸ் சப்மிட் கொடுத்துடணும். ரேட்டிங் கொடுத்து முதல்ல சப்மிட் கொடுக்கணும். வெயிட் பண்ணுங்கள். சப்மிட் கொடுத்தாச்சா ஒரு 5 செகண்ட் கழிச்சு மறுபடியும் உங்களுக்கு ஆட் லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்களேன். ஓ வந்துருச்சு ஆட் வந்துருச்சு கைஸ். இந்த ஆடு நீங்கள் ஷார்ட் ஆட் தான் பார்த்து முடிச்சோடனே கங்க்ராச்சுலேஷன் யூ வான் ஏ 10 டைமண்ட்ஸ்னு வரும். இது முடித்தோடனே அப்படியே பேக் வந்துருங்க, ஹோம் வந்துருங்க. ஹோம் வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து டெய்லி டாஸ்க் ஸ்பின் டெய்லி டாஸ்க்னு இருக்கும். அதுக்கப்புறம் லக்கி ட்ரான்னு இருக்கும். ஜாயின் கான்டெஸ்ட் லக்கி ஸ்கோர் கான்டெஸ்ட். இதில் வந்து நீங்கள் 2 டாஸ்க்கை வச்சு ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம் கைஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லக்கி ஸ்கோர் கான்டெஸ்ட். நீங்கள் அதுக்குள்ளே போனீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள் போயிடுறேன். கீழே வந்தீங்கன்னா மேக்ஸ் இருக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் ஈஸியாக டச் பண்ணிக்கோங்க. குவிஸு மாதிரி தான் கைஸ் நடக்கும். அதெல்லாம் குவிஸு கைஸ் எல்லாம் ஆன்சர் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் பாயிண்ட்ஸு. பாருங்களேன் 7007 வச்சுருக்கேன். அடுத்து நான் வியூ ஆல் கொடுக்குறேன். வியூ ஆல் கொடுத்து என் பேர் எங்கே இருக்குன்னு சர்ச் பண்ணுற பாருங்களேன். நீங்களாம் அதிக பாயிண்ட் எடுத்துறீங்கன்னா மேலே அந்த இது கிடைக்கும். இல்லைன்னா நம்மளுக்கு 7000 பாயிண்ட்டு 6000 பாயிண்ட்டு 8000 பாயிண்ட்லாம் நம்மளுக்கு இது கிடைக்கும் கைஸ். 1000 டைமண்ட் கிடைக்கும். 1000 டைமண்ட் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் ஸ்பின் வீல் போட்டிங்கனாலே ஈஸியாக ஏர்ன் பண்ணிட்டு போயிடலாம். நெக்ஸ்ட்டு சீக்கிரம் போ. கீழே போ. தள்ளுறா அப்பா, தள்ளுறதுக்குள்ளே கொளாரா மாதிரி போயிடும் போல. போ. மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். யாரும் அதை சப்ஸ்கிரைபாக பண்ணிக்கிறீங்க. இன்னும் 2 சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா 400 சப்ஸ்கிரைப் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் என் பேரை வந்துருச்சு பாருங்கள், ரோஹன். இது என் பேர் இல்லை, எங்கள் அண்ணன் பேரை போட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். அதனால் நம்மளுக்கு நவம்பர் 1 தான் ரிசல்ட் வரும் கைஸ். நான் உங்களுக்கு லைவ் ப்ரூஃபாக எடுத்து போடுறேன். இங்கே பாருங்கள் 117 டைமண்ட் தான் இருக்குது. 2.55 சால்ட் இருக்குது. ரெடி. நெக்ஸ்ட்டு வந்து டெய்லி ஸ்பின்னு கைஸ். டெய்லி ஸ்பின்னு இப்படி அமுத்திட்டு ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். மறுபடியும் உங்களுக்கு ஆட் ஓடும். ஆனால் ஆடெலாம் இல்லை, கம்மியாக தான் கைஸ் வருது ஆடு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் இது ஸ்பின் பண்ணுறேன் பாருங்கள். ஸ்பின் ஆகுது. ஓ என்ன கிடைக்க போகுது? ஐயோ 5 ஸ்டார் காயின் கிடச்சிருக்கு கைஸ். லக்கு தான் கைஸ் அதெல்லாம் கிடச்சா. அடுத்து 4 நிமிஷம் கழிச்சு தான் நம்மளால் ஸ்பின் பண்ண முடியும். அதனால் பேக் வந்துடுங்க. அடுத்து என்னது? கீழே பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ் அண்ட் ஷாப் இருக்கும் கைஸ். அந்த இடத்துல ஷாப்புன்னு கிளிக் பண்ணுங்கள். எங்கடா ரெடீம் கோட் எடுக்கிறது, நீ பார்த்துக்கு பேசிகிட்டே இருக்கேன்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு ஆப்பே இருக்குது எல்லாத்துக்கும். பாருங்கள் ஆஃபர்ஸுக்கு போய்க்கணும். கிவ் அவே ஆஃபர்ஸ்னு இருக்குல்ல, அதில் ஃபஸ்ட்டில் ஆஃபர்ஸில் கிளிக் பண்ணிக்கணும். வியூ ஆஃபர்ஸ்னு அங்கே தான் ஒரு ஷாக் இருக்குது. பாருங்கள் வெறும் 90 காயினுக்கு 50 ரூபா கைஸ். இது மாதிரி ஈஸியான ஆப்பை யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. 140 ரூபாய்க்கு 100, 1160 காயினுக்கு 1000 ரூபா ரிடீம் கோடு. அதை பாருங்கள் கைஸ். 10500 காயினுக்கு 10000 ரூபா ரிடீம் கோடு. இந்த மாதிரி ஆஃபர்லாம் நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. சீக்கிரமாக டவுன்லோட் பண்ணுங்கள். நான் ரெஃபரல் கோடு நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கிவ் அவே. இதெல்லாம் நீங்கள் மறுபடியும் கான்டெஸ்ட் ஜெயிக்கிற மாதிரி தான் கைஸ் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா 1 டைமண்ட் 2 டைமண்டு ஃபோனு இதெல்லாம் லக்கி தான் கைஸ். சீட்டு மாதிரி தான் கைஸ். மறக்காமல் சேனல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் என்ன, நாளைக்கு பார்க்கலாம்.